அவர் ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னால் அதில் என்ன தப்பு? அதில் என்ன நாகரிகம், அரசியலும் நாகரிகம்? அவர் அங்கிள்னு சொன்னால் செல்லுங்க அங்கிள் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் என்ன தப்பு இருக்குது? அங்கிள் அங்கிள்னு சொன்னால் பின்ன என்ன கிராண்ட்பா ஸோ கிராண்ட்பா நான் சொல்கிறீங்க. கூலி பார்த்தீங்களா சார் உங்கள்? பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கொஞ்சம் தோய்வா போகிற மாதிரி இருக்குது. எல்லாம் அந்த பழைய மெத்தட்லேயே இருந்துச்சு. அதுக்கு அதான் அவங்களுக்கு மெசேஜ் போட்டேன் லோகேஷ்க்கு. ஏன்னா அவரே உங்களுடைய ரசிகர் தானே, உங்களுக்காக தான் கைதி. அது அவர்கிட்ட போய் தான் சொல்லணும். என்ன கைதி வச்சு என்ன வச்சு எடுக்கிறேன்னு போட்டு கார்த்திகை வச்சு எடுத்துட்டாரு. கார்த்தி எப்படி எடுக்கலாம் நான் என் கதையில் நிழல்ல ஆப்பாடா போய் நிழல்ல அப்படியே ஆசுவாசமாகணும். மேலே காஞ்சி அதை யாரும் உணர்றதில்லை. அது தான் எவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பு பலி கொடுத்து தன்னை அப்படியே வெயிலில் காஞ்சி நமக்கு நிழலை தருது. அந்த தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் இந்த மரம் மாதிரி இருந்தாவே இந்த நாடு சுபிட்சமாகி அமெரிக்காலாம் காலடியில் வந்து கிடப்பான். எனக்கு வாய்ப்பும் வசதியும் கிடைச்சா ஒரு சான்ஸ்கிரிட்லேயே ஒரு மொழிநில படம் எடுக்கணுங்கிறது என்னோடய லட்சியம். அது 1000 கோடிக்கு மேலே ஆகும். நான் டாம் க்ரூஸ்லேருந்து இங்கே ஹாலிவுட்லேருந்து அஞ்சலா ஜோலின்லேருந்து பல தயாரித்து தள்ளானுங்க. பைத்தியக்கார மென்டல் பயலுங்க அவனெல்லாம். கேப்டன் பிரபாகரன் அதுவும் இத்தனை வருடங்களுக்கு பிறகு படம் பார்க்கல. ஒன்னு இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நல்ல மழை காலம், சூடா பேசுறதுக்காக மன்சூர் அலிகான் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நன்றாக உள்ளேன். தாங்கள் நலமா? எஸ், நல்லா இருக்கேன் சார். ஸோ அடாத மழையிலையும் இந்த நேர்காணல் கொடுக்கறதுக்கு முதல்ல மிகப்பெரிய நன்றி. அதுவும் எப்படி காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக தொடர்ந்து நான் பார்த்துட்டு வரேன். ஸோ எப்படி காலைல மார்னிங் ஷூட்டிங்க்கு சீக்கிரம் எந்திரிச்சு அது அப்படியே பழக்கமாயிருச்சா சார்? இல்லை, அதெல்லாம் ஒன்று எங்கள் அப்பா பழக்கம். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு அவரை பிடிக்கலான்னு பார்ப்பேன். டக்குன்னு எந்திரிச்சு போயிடுவார். பழைய சோறு, உப்பு கருவாடு அல்லது உப்பு கண்டம் இதெல்லாம் தொட்டுக்கிட்டு, காய்கறிகள் தொட்டுக்கிட்டு பழைய சோறு 4 மணிக்கு அடிச்சுட்டு குளித்து சாப்பிட்டு வேலையில் கிளம்பிடுவாங்க. என்ன வேலை பார்த்து? மேசிகர் அப்துல் சலாம் ராவுத்தர் மேன் பவர். அந்த காலத்திலேயே பள்ளப்பட்டியில் நிறைய ஆட்களை வட இந்தியாவுக்கு, வட மாநிலங்களுக்கு அவர் மூலமாக அதிகமான ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிடுவார். அந்த இது பார்த்துட்ருப்பார். அதனால் அந்த பழக்கம் எனக்கு அதில் ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை. நான் எந்திரிக்காமல் தான் இருக்க முடியாது என்னால். தென் இப்போ ஒரு புது ஆல்பம் வேற வெளியிட்டிருக்கீங்க, அகம் பிரம்மாஸ்மி. எஸ், சிவன் வேடம்லாம் வேற போட்டு. ஆமாம், அது ஒரு கலைஞன், நடிகன், சினிமாவில் எதனை தான் பண்ணாலும் சரி, இது அதுக்கு தேவைப்பட்டது. அகம் பிரம்மாஸ்மின்னாவே அவருடைய சொற்கள் தானே. அகம் உள்ளே, உனக்குள்ளேயே கடவுள் இருக்கார். தத்துவமசி, அதுவே நீங்கள், அதுவாகவே நீயும் இருக்கிறாய். தத்துவமசி நித்துவசாணி நடராஜராஜநாதக்காம பஞ்சவாரம் உத்தத்விஹாரம் சரணாதி சித்தா நிதத்வமர்ஸ்வ சூத்திர ஜாலம். படிக்க சில நான் என்னடா தூய தமிழன், தமிழுக்காகவும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு சமர்க்கிறதுக்கு எதிராக இருக்கையில் நான் எப்போவுமே எதிர்மறையாக யோசிப்பேன். எந்த பக்கம் இருக்க நியாயத்தையும் பார்ப்பேன். தமிழிலேருந்து வந்ததா சமஸ்கிருதம், சமஸ்கிருதத்துலேருந்து பேச்சுக்கே இடமில்லை. அந்த வட்டத்துக்குள்ளேலாம் நான் போகலை. ஒரு அற்புதமான இது படித்தேன். அந்த சமஸ்கிருத ஸ்லோகங்களில் சாயா மன்யஸ்ஸ குருபந்தி, சாயா மன்யஸ்ஸ குருபந்தி ஸ்வயம் டிஸ்தந்தி சாத்தப்பே ஃபலந்தி சபரார்த்தேஷு ஃபலந்தி சபரார்த்தேஷு நாத்மஹத்தோர் மகாத்ருமாக. அது பள்ளிக்கூடங்களில் படித்தது தான். மரங்கள் நிழல் தருகின்றன, மரங்கள் அதுதான் படிச்சிருக்கோம். இதில் உள்ள ஒரு உண்மை தத்துவம் அது அடுத்த ஆல்பம் அதுதான். இது கருத்து சாயா மன்யஸ்ஸ குருபந்தி. அதாவது மரங்கள் நிழலை தருது. ஆனால் அது இப்போ மழை விடுங்க, பயங்கரமான வெயில் காலம், வெயில் அடிக்குது, அப்படியே உச்சி மண்டை
பற்றிக்குது. அரேபியாலாம் இப்போ போய்ட்டு வந்து துபாய் அங்கே கற்பனை பண்ண முடியாது, அங்கே ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. அந்த வெயிலை மேலே தாங்கிக்கிட்டு 60 அடி உயரம் மரம், அதுக்கும் மேலேயும் இருக்குது. அந்த துளிர் இலைகளுக்கும் அது தண்ணி கொடுத்து காப்பாற்றி தான் வெயிலில் காஞ்சி, அதான் சாயா மன்னேச குருபன், தான் வெயிலை எல்லாம் தான் எடுத்துக்கிட்டு நிழலில் நாய் நரி பன்றி ஆடு மாடு மனுஷன், மனிதனுக்கு மட்டும் தரல நிழல், எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு தாயை அப்படியே அந்த நிழலை கொடுக்குது. பழங்களை தான் சாப்பிட்றதில்ல, அது தர்ற பழங்களை மனுஷன்தான், ஏய் நான் சம்பாரிச்சு கொண்டா எல்லாம் எனக்கு தான், இந்த மிச்சம் அழுகுன கொட்டையை நீ சாப்பிடு. அது யோசித்தேன், இது எவ்வளோ பெரிய தத்துவங்கள் இருக்குது பாருங்கள். எல்லா மொழியிலையும் இருக்குது, தமிழ்லையும். அதாவது அது பழங்களை எல்லாம் சாப்பிட வச்சு போட்டு அது பாட்டுக்கு போயிடுது. அந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் இருக்கணும். இங்கேருந்து நீங்கள் அந்த ரூட்டுக்கு அப்படியே ரூட்டுக்கு இல்லை, அது சொல்கிற தத்துவம் உண்மை அதுதானே. சாயா மன்னிச குருபந்தி, அதாவது மரங்கள் அதை எங்கே அந்த கற்பனை பண்ணி பாருங்கள். நிழலில் ஆப்பாடா போய் நிழலில் அப்படியே ஆசுவாசமாகணும். மேலே காஞ்சி அதை யாரும் உணர்றதில்லை. அது தான் எவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பு, பலி கொடுத்து தன்னை அப்படியே வெயிலில் காஞ்சி நமக்கு நிழலை தருது. அப்படி ஒரு தலைவன் காமராஜர் மாதிரி, கக்கன் மாதிரி, லால் பகதூர் சாஸ்திரி மாதிரி எத்தனையோ வட இந்திய உண்மையான தலைவர்கள் இருந்தாங்க. அப்துல் கலாம், ஆசாத், காயிதே மில்லத் எல்லாம் ஒரு பைசா கூட அரசு இதில் அவங்க செலவழிச்சதாக நம்ம படிக்கலை, நம்மளை அவங்கள நேரில் பார்த்ததில்லை. அவங்கள அந்த தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் இந்த மரம் மாதிரி இருந்தாவே இந்த நாடு சுபிட்சமாகி அமெரிக்காலாம் காலடியில் வந்து கிடப்பான். அவன்கிட்ட போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ அதான் மக்களை வந்து அப்படி மரங்கள் அரவணைச்சு மனித இனத்தை பாதுகாத்து அந்த பழங்களை மக்களை பயனடைய செய்கிற மாதிரி ஒரு அரசியல்வாதி இருந்தால் நாடு எப்படி இருக்கும் பாருங்கள். அதுதான் அடுத்த ஆல்பம் நான் வாரேன், யாமே யானே. அடுத்த ஆல்பம் இன்னும் முடிக்கல. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜிஎஸ்டி, எஸ்டி, டீ, வட்டி, குட்டி, அந்த டீ இந்த டீ, ஒரு நாளைக்கு ஒரு ஜிஎஸ்டி, டோல்கேட்டு. ஐயோ ஐயோ ஐயோ, வரி மேலே வரி போட்டு இந்த மக்களை பிச்சைக்காரனாக்கி கிழிஞ்சு எல்லாம் ரோட்டில் திரிகிற அளவுக்கு சம்பாதிக்கவே முடியல. எவ்வளோ சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு காசு கொண்டு வர முடியல. கமலஹாசன் நாயகனில் சொல்கிற மாதிரி சம்பாதிச்ச காசை வீடு கொண்டு வர்றதுக்குள்ளே சாவடும், சாகவும் விட மாட்டேங்கிறான். அதுக்கு ஒரு வரி போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அம்மா அது ஓகே, அந்த அரசியல் வட்டத்துக்குள்ளேயும் வரல. ஆனால் உண்மை அதுதானே, மக்களை பாடாப்படுத்திட ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணு. மக்கள் இதை காதெல்லாம் கேட்கக்கூடாது, நீ அங்கே தான் நோட்ஸை பார்க்கணும். மக்களை பாடாப்படுத்தி வரியை பிடுங்கி யாருக்கு கொடுக்குறாங்க, எப்படி வாழ்கிறாங்க. 8000 கோடியில் ஃப்ளைட்டு, 1க்கு 2 பார்லிமெண்ட். ஏன்னா அந்த பழைய பார்லிமெண்ட்டில் அவங்க போய் உட்கார மாட்டாங்க, ஏன்னா அது பல பேர் தேய்ச்சிட்டாங்க. இவங்க போய் அந்த பார்லிமெண்ட்டில் இப்படி உட்காரணும், அதுக்கு புதுசாக வேணும். அவங்களுக்கு ஆடம்பர பங்களாக்கள், அது மோடிக்கு புதுசாக அது வேணும். உடைகள் 10 லட்சம் 12 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் பேனால் வந்து என்ன வாழ்க்கை இது, என்ன ஜனநாயகம். அந்த தாத்பரியம், அந்த சமஸ்கிருதம் புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. நல்ல விஷயங்கள் அதில் இருந்தது. எனக்கு வாய்ப்பும் வசதியும் கிடைச்சா ஒரு சான்ஸ்கிரிட்லேயே ஒரு மொழிநில படம் எடுக்கணுங்கிறது என்னோடய லட்சியம். அது 1000 கோடிக்கு மேலே ஆகும். நான் டாம் க்ரூஸ்லேருந்து இங்கே ஹாலிவுட்லேருந்து அஞ்சலா ஜோலின்லேருந்து பல பேர் அதில் நடிப்பாங்க. ஆனால் எல்லாமே சான்ஸ்கிரிட் பேசி தான் நடிப்பாங்க. ஸ்க்ரோலிங் தமிழ், அது ஒரு கலைக்கு மொழி கிடையாது, இனம் கிடையாது, ஜாதி கிடையாது, நாடு கிடையாது. நான் ஒரு நடிகன், நான் சம்பாதிச்சது எல்லாம் படையெடுத்து தான் விட்டுருக்கேன், எலெக்ஷனில் நின்று விட்டுருக்கேன். அது தேவையில்லாத போயிடுச்சு. இனி என்ன எடுத்தாலும் இந்த ஆல்பம் கம் டு அகம் பிரம்மாஸ்மி. ஸோ இசை ஞானம் ரொம்ப அதிகமாக சார் அப்போல்லாம் இருந்தேன்? ஐயோ ஒன்றுமே கிடையாது. உங்கள்கிட்டையும் இருக்குது, எல்லாத்துட்டையும் இருக்குது, இவன்ட்டையும் இருக்குது, காற்றுல இருக்குது, ஒலியில் இருக்குது. அந்த எல்லா சிலந்தி ஒவ்வொரு அசைவுலையும் இசை இருக்குது, ஒவ்வொரு அசைவுலையும் இசை இருக்குது. ஓகே.
ஸோ அதனால் நீங்களே ஓன் டைரக்ஷன் இதான் இன்னைக்கு நேற்று இல்லை, நான் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே பாடல்கள் எழுதி அப்படியா? மனுஷன் திண்ட காலத்தில் தர்ம நெறிமுறைகள் பெருகிட வென்றிருந்தான் நஞ்சாதிய பாடச்சான் மனுஷ ஒழுங்க திருந்திவாள மரங்களை பாடச்சான் விஞ்ஞானம் முன்னேறி விண்ணில தினமும் பறக்கிற போது மண்ணில் எம்பேதம் காட்டுற அட ஞான சூனியே தாழ்ந்தவன் எவனும் இங்கே இல்லை அட மனித பிண்டமே உயிர் சாதின்னு எவனும் இங்கே இல்லை ஏது பிடிச்சி உழுதா தாண்டா உனக்கு கிடைக்கி சோறு சாணி மிதிச்சு உழைச்சா தாண்டா உனக்கு. இந்த மாதிரி இதை வந்து வி.கே. ராமசாமி ஐயாவை பாட வைப்பேன் டைட்டில் சாங். ஓகே. ஆர் சுந்தரராஜன் அந்த நகைச்சுவை மொத்தம் 60 நடிகர்களை போட்டேன். நாகேஷ், வடிவுக்கரசி, அபிலாஷா, மேடை நாடகமா சொல்றீங்களா? ஹலோ, என்னோட முதல் படம் ராஜாதிராஜ ராஜகுலோத்துங்க ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர காத்தவராய கிருஷ்ண காமராஜா. எல்லாரும் மன்சூர் அலிகானுக்காக எல்லாரும் மன்சூர் அலிகானுக்காக வந்தவர்கள். அப்படிலாம் என்னென்னா நான் ஒரு சாதாரண தண்ணியில் மேந்துட்டு போகிற ஒரு தக்கு, அவ்வளவுதான். ஆமாம், ஒன்றுமே இல்லை. ஒரு அது பெருசாக வெற்றி அடைஞ்சது. அது ஒரு தான் சொன்னேன், நிறைய பாடல்கள் இருக்கும் அதெல்லாம் வரும். நானே தான் சொந்தமாக தான் வெளியிட்டேன், ரூபி ஆடியோன்னு என் பொண்ணு பேரில். இப்போ வாங்க, தம்பட்டம் அடிக்கிறதுக்காகலாம் நான் இப்போ இல்லை, நீங்கள் கேளுங்க. சனா சிவன் வேடம் அணிந்து அது இன்னும் நிறைய வேஷங்கள் போடலாம். அது அந்த தத்துவம் அகம் பிரம்மாஸ்மிங்கில் எனக்கு ஒரு ஆசை, ஒரு சின்ன இது பண்ணேன். அதை வச்சு பல பேர் கான்ட்ரவர்சியில் எழுதுனாங்க. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நம்ம வேலை படி செய்து கிடப்பதே, அவ்வளோதான். நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே போ, அதானே சொல்லுது கீதையும். பலனை எதிர்பார்க்காது. தென் இதே மாதிரி தான் எப்பொழுது ஸ்பாட்லேயும் இருப்பீங்களா சார்? விஜயகாந்த் சார் கிட்ட எல்லார்கிட்டையுமே இந்த ஸ்பாட்லேயும் ஏதாவது கேப்டன்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. அவரை நீங்கள் 4 மணிக்கு சொல்கிறீங்கல்ல, அவர் 5 மணிக்கு அவர் வீட்டுக்கு போயிடுவேன். ஆரம்பத்தில் சாலிகிராமத்துலேருந்து, அந்த நானும் சாலிகிராமத்தில் இருந்தேன் முதல்ல, நடந்து சிங்கார வேலை இல்லை காரில் போயிடுவேன். அவர் 2 பேர் நடந்து அங்கே போவோம், கார்லேயே போயிடுவோம். விஜயேஸ்வரன் கூட இருப்பான். இப்போ எங்கே போயிட்டான்னு தெரில. ஹலோ, இதை பார்த்துட்டு இருந்தால் விஜயேஸ்வரன் என்னை வந்து பாரு மேன், கேப்டன் வலதுகாரமாக இருப்பார். அவர் உடற்பயிற்சிலாம் சொல்லி தருவார். அவர் இந்த கிக்கு, எந்த கிக் அடிக்கிறது இது, அப்புறம் அந்த மாதிரி உடற்பயிற்சி பல சொல்லுவார். செஞ்சு போடலாம், அதை செய்வேன். அதனால் அதிகாலை எந்திரிக்கிறது டபுள் லைஃப். தூங்குறதும் நைட்டு சீக்கிரம் தூங்கிடுவீங்க? தூக்கம் வரையில தூங்கிட வேண்டியதான். ஆனால் எப்படி இருந்தாலும் தூக்கம் அதுவாக எடுத்துக்கும். நான் எப்போ தூங்கினேன் நமக்கு தெரியாது, அதானே தூக்கம். வேலை செஞ்சுட்டே எப்போ தூங்கிட்டா அந்த மாதிரி இடத்துல படுத்துட்டோம்னா அப்படியே படுத்து தூங்கிட வேண்டியதான். அவ்வளோதான். பசிக்கையில் தான் சாப்பிட்ணும். அந்த டைம் ஆகிடுச்சு, ஓகே கொண்டாவா, இது இந்த கலருக்காக கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு வச்சேன். ஆமாம். தென் உங்கள் ஆல்பம் ரிலீஸ் ஆகிருக்கிற அதே நேரத்திலே கேப்டன் பிரபாகரன், அதுவும் இத்தனை வருடங்களுக்கு பிறகு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது ஆர்கே செல்வமணியோடைய இயக்கத்தில். எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் அந்த படத்தில் வந்து எப்படிப்பட்ட வில்லன் அப்படிங்கிறது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆமாம், அந்த காலத்தில் அதுதான், நான் இல்லாட்டி படம் இல்லை அந்த மாதிரிலாம் பேசினாங்க. அது எனக்கு பிடிக்காது. இன்றைக்கி கேப்டன் உயிரோடு இல்லை. அது நேற்றுலாம் படம் பார்க்கல, அழுதுட்டேன். ஆக்சுவலி நீங்கள் தான் கேப்டனோடைய ஒரு உண்மையான ரசிகர்னு சொல்லி நிறைய பேர் சார். அதெல்லாம் கிடையாது, 4-5 முறை படம் பார்க்கல. என்ன காரணம் சார் இந்த கண்ணீருக்கு? அவர் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு வேற என்ன? உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவர்ல எல்லாரும் எல்லாமே. ராவுத்தர், கேப்டன், படம் இது மட்டும்னு இல்லை, மனித வாழ்க்கை எத்தனையோ பேர் அங்கே பாருங்கள். குழந்தைகள் செத்து மடிக்கிறாங்க, சாவடிக்கிறான். இஸ்ரேலில், காஜாவில் பச்சை குழந்தைகளை கொள்கிறான், எவனுமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறான். பக்கத்துலேயே அரபி நாடு. இது எப்படி ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் இல்லையா? என்ன பார் பல விஷயங்கள். நம்ம மஸ்மினா நம்ம சோத்து பாட்டை மட்டும் பார்க்குறது நம்ம வாழ்க்கையில் இல்லை. உலகம் முழுக்க இப்போ குண்டு வச்சு நான் அப்போவே பல இது பண்ணியிருக்கேன். நம்ம
இது பூதாளம் அப்படின்னு ஒரு 10 லட்சம் செலவழிச்சு அப்போவே நிறைய ப்ரமோஷன் பண்ணி செலவழிச்சு அது சரியான கைகளில் இவங்க பண்ணலை. பூதாளம்னு ஒரு யூடியூப்பில் தட்டி பார்த்தா தெரியும். ஆனால் அப்போலாம் என்கேஷ் பண்ண தெரியாது, அப்படி இப்படியே போட்டு விட்டேன். அது வேறு படத்தோட ஹிஸ்ட்ரியில் போட்டு அவங்க விளம்பரம் பண்ணியிருக்காங்க தவிர அதெல்லாம் இப்போ மாற்றணும். அதுலேயே இந்த பூமியை பாதுகாக்கிறதுக்கெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். பூமி பந்தம் இப்படி இருக்குங்க, இவங்க குண்டு அணுகுண்டு அது இது ஏவுங்கன்னு எங்களுக்கு கூட இந்தியா தயாரித்து தள்ளானுங்க. பைத்தியக்கார மென்டல் பயலுங்க அவனுங்கெல்லாம். உலக தலைவர்கள் ஐநா சபையெல்லாம் அயோக்கிய சபைன்னு தான் சொல்லணும். இவங்க கண்ட்ரோல் பண்ணணும். இல்லைங்க, இது பூமி தாய் கர்ப்பப்பை மாதிரி, அதில் போட்டு குண்டை போடுறான், 100 கிலோமீட்டருக்கு உள்ளே பிழக்குது. அப்புறம் இந்த புவி ஈர்ப்பு விசை போயிருமா இல்லையா? ஒரு மணிக்கு 1740 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த பூமி. கொஞ்சம் குறைஞ்சிச்சின்னா பலன்னு ஊந்துடும் எல்லாமே. கடல் தண்ணி எல்லாம் சுற்றிக்கிட்டுல இருக்குது. உங்களுக்கு விஞ்ஞானம் இயற்கை இயற்கை தெரியும் இல்லையா? இந்த இயற்கையை பாதுகாக்கணும்ல இந்த நாதாரிங்க, மண்டூகங்கள், மடச்சாம்பிராணிகள் எங்கேயோ இருந்து எப்படியோ எங்கே இருந்து என்ன அதுதான் எல்லாமே கனெக்டட். யூஆர் கனெக்டட். எது கேட்டாலுமே எங்கேயாவது இருந்தால் அந்த டாபிக் அப்படியே என்னென்ன தங்கத்துக்கு நிலக்கரிக்கு அதுக்கு இருக்குது. அது என் பொண்ணு பசங்க இவெல்லாம் குட்டி பையனாக இருப்பான், எல்லாம் நடிக்க வச்சுருப்பேன். பூதாளம் பாருங்கள், அந்த மாதிரி தான். சரி, ஓகே, கண்டிப்பாக நம்ம கடமையாக இருக்குது சொல்கிறது. உங்கள் பதிவு உங்கள் இந்தியா ஒன் இந்தியா யா ஓகே, ஐ லவ் இட். ஒன் இந்தியா. தமிழ்நாடு இல்லாத ஒன் இந்தியா கிடையாது. தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாட்டை உள்ளடக்கியே தான் ஒன் இந்தியா. ஓகே, நீங்கள் ஒன் இந்தியானா வெறும் நான் எதுக்கு சான்ஸ்கிருத்துக்கு ஆதரவு கொடுக்குறேன், அது ஒரு மொழி ஆதரிக்கணும். வாங்க. ஸோ நேற்று போய் தேட்டரில் பார்த்தீங்களா சார் ரீ ரிலீஸ்? ஆமாம். ஓகே. செல்லமணி அம்பிகா வந்திருந்தாங்க, செல்லமணி சார், அப்புறம் தம்பி அந்த பிரபாகரன் தம்பி சமூக வந்துச்சு, சமூக பாண்டியன். ஓகே 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 ஓகே. எப்படி சார் அந்த படத்தில் கமிட் ஆனீங்க? ஏதாவது நாஸ்ட்ராலஜியாக சொல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு பல சேனலில் ஏதோ கதை விட்டுட்டு இருக்கானுங்க பைத்தியக்கார பேருக்கு. சரி, ஏதோ நீங்களே உண்மையை சொல்லிடுங்க. இல்லை, பால்வானந்த் இன்ட்ரடக்ஷன் பண்ணி வச்சாங்க. அங்கே வா அங்கே போகலாம் அப்படின்ட்டு. அவர் எனக்கு பழக்கம், பால்வானந்த் டைரக்டர். ஓகே. பல தடவை சொல்லிட்டேன். இது பீச்சுக்கு போகிற வழியில் ஒரு ஹோட்டல் இருக்குமே, டிரைவின் உட்லேண்ட்ஸ், அங்கே டிஸ்கஷன்லாம் பாரதி ராஜா இருக்காங்கன்னு போய் பார்த்தேன். புதுநா தான் நான் போய் பார்த்த உடனே என்னை பார்த்தாரு மேலங்கில். இவர் செலக்டர்ன மாதிரி இதெல்லாம் செய்யலை. வந்து நீ வா அந்த மாதிரி சொல்லிட்டார். நான் ஹீரோவா இல்லைனா ஒன்றும் தெரில, காற்றுல பறக்கிறேன். இந்த போகிற வழிக்கு தான் இவர் வேலை கிடச்சிருச்சு. அது பிவாசு ஆஃபீஸ்னாங்க. அங்கே போய் அவரை பார்த்தேன். மேலங்கிலையும் பார்த்தாரு. 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. குற்றாலத்துக்கு வந்துட்டார். என்ன வேசன்னு சொல்லலை. அடுத்து இது போய் பார்க்கலாம் அப்படின்னு ராஜாபாதர் தெரு நம்பர் 14. நான் கேப்டன் முன்னாடி சத்ரியன் ஷூட்டிங்கில் பார்த்துருக்கேன், குரூப் டான்ஸர். அங்கே போனேன். ராத்திரி ஒரு தூத்து பார்த்தாங்க. அப்புறம் அடுத்த நாள் வர வச்சுருந்தாங்க. வெள்ளாட்டம் வந்துச்சு. ஒரு படம் ஆர் சுந்தரராஜன் மயிலாப்பூரில் எடுத்துக்கிட்டு இருந்தார், ரேவதியை வச்சு வெள்ளைப்புடவை கட்டி. படம் மறந்துட்டேன். அங்கே எனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டாங்க. கேப்டன் பிரபாகரன் இல்லை அதுக்கப்புறம் வெளில என்னோடய உடுப்புகள் வீரப்பனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு எல்லாம் பண்ணி நான் பாம்பே ஆக்டிங் கோர்ஸ் பண்ணிவிட்டேன். ஆமாம், அவங்க தெரியும் வெங்கடா பேச போகிறான்னு நினச்சி ஒரு 4 பக்கம் டைலாக் கொடுத்தாங்க. பார்த்துட்டு தூக்கி போட்டு அடிச்சிட்டேன். வாக்கிங் பண்ண சொன்னாங்க. ஏன்னா எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணார் டைரக்டரு. நான் அதெல்லாம் தெரியும் எனக்குடா அப்படின்ட்டு அப்படியே அடித்து தள்ளி ஏதோ பேசினேன். நான் வீட்டுக்கு எப்பவும் போல் போயிட்டேன். 10 மணிக்கு தான் பேசினேன். அதுக்குள்ளே எப்படி கழுவுனாங்க ப்ரெஜெக்ட் பண்ணான்னு தெரியல. ஒரு 1 மணிக்கு அவங்க ராவுத்தரோட கார் வந்து நினச்சி ஃபியட்டு வீட்டுக்கேவா அங்கே எதிரில் வீட்டு எதிரிலேயே குட் லக் தியேட்டர். அங்கே எல்லாம் நான் ஆட்கள் இருக்காங்க. நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். இன்ஸ்டால்மெண்ட்டில் கிளாத் போடுவேன். அடிச்சு விழுந்து நேராக எந்த ரூமுக்கு போய் பார்க்குறேன். இது யார்ட்டையும் சொல்லலை, இது தகுறேன். அதான் ப்ரொஜெக்டர் ரூம் மேலே 3வது மாடி. பார்த்தா 70mm ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு நான் நடித்தது. அதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே? ஆமாங்க, அவங்களும் பார்க்குறாங்க. நான் என்னை வர சொல்லி நான் வந்து இருந்தது ராவுத்து கத்தினா சொல்லிக்காம முடியான்ட்டு வீட்டுக்கு போயிட்டேன். நம்ம வேலையை முடிச்சாச்சு, அவ்வளோதான். அங்கே போய் நின்று ஐயா எனக்கு வேலை கொடுங்க எனக்கு கிடையாது. எந்த காலத்தையும் கேட்டது கிடையாது. போனேன்னு நடித்தேன். கூப்பிட்டாங்க, போனேன். மடமலை
என்னடா 1000 ரூபா அட்வான்ஸ் வந்தது. இன்னொன்று ரமணான் டான்ஸ் மாஸ்டர் டி ராஜேந்திர படத்தில் டிஸ்கோ சாந்தி கூட சோலோ சாங் அது வரைக்கும் இல்லை. எத்தனை நாள் தான் குரூப் டான்ஸில் ஆடிட்டு இருக்குது. படி அந்த சீட்டை கிழிச்சு போட்டு நேராக குற்றாலம் கிளம்பிட்டேன். வேலை கிடச்சிருச்சு. அந்த மாதிரி பல அதை நடிச்சுட்டு வந்து ராவுத்தர் என்னை பாராட்டுவார்னு அங்கே போனால் ஆனந்த் ராஜ் குற்றாலத்தில். சரியா? குற்றாலம் பக்கத்தில் அது என்ன ஒரு இளஞ்சி உருட்டுக்கட்டை எடுத்துக்கிட்டு போய் ஆனந்த்ராஜ் பக்கத்தில் நில்லுனார். அவன் ஒரு படம் நடிச்சிட்டானாமா. அவன் பெரிய வில்லனாமா. அவனும் நானும் ஃப்ரெண்டு கொஞ்சம். அவன் என்னடானா இப்படி பெட்டக்ஸ் காமிச்சு இப்படி திரும்பிக்கிட்டான். நான் அப்படி நிற்கிறேன். ஏய் ஆனந்த்ராஜ் திரும்ப மறுபடியும் அப்படின்னா அங்கே இங்கே பார்த்துட்டு முளைச்சிட்டேன். அப்படி முளைச்சிக்கிட்டு மறுபடியும் அப்படி திரும்பிக்கிட்டான். டேய் என்ன திட்டார் அவர். ஏங்க இவரை ஒழுங்காக நிற்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த மாதிரி பல இது அதில் எடுத்த ஃபோட்டோ வச்சு நான் பெரிய ஆனந்தராஜ் பக்கத்தில் இருக்கேன்ட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஃபோட்டோ கொண்டு ராவுத்திட்டு கொடுத்தேன். ஆடா பாவி, என்னடா அடியால் வேஷம் பண்ணிட்டு வந்து நிற்கிற. அவர் தான் சொன்னார் எஸ்கேப்பு. அதுக்கப்புறம் அந்த படம் 100 நாள் ஓடி வேலை கிடச்சிச்சுன்னா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு தெரிய வந்த பிறகு வெள்ளாட்டோ வருது. என்னை கூப்பிட்டு போனாங்க. விடுங்க, உலகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் ஒரு இதெல்லாம் தெரியாது இல்ல. இப்போ அதெல்லாம் தெரியும். கேப்டன் அவர்களை பாத்தீங்க நீங்க? கேப்டன் முதல் நாள் சத்ரியன்லேயே பார்த்துட்டேன். அன்றைக்கே பார்த்துட்டேன். 3 பேர் இருந்தாங்க. இவ்வளோ பெரிய ஒரு சினிமா பயணமே எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட இருக்கும்ல ஒரு 40 வருஷம். குரூப் டான்ஸராக இருக்கிறது பார்த்தா அப்படி தான். 82லேயே சென்னைக்கு வந்துட்டேன். 91ல் ஃபஸ்ட் படம் ரிலீஸ் ஆகுது. சரிங்களா? பயணங்கள் முடிவதில்லை. பயணங்கள் முடிவதில்லை. தென் இதில் அரசியல்னு இருக்கீங்க. நிறைய பேர் அரசியல் ஆரம்பிக்கவே இல்லை. சரி, ஓகே. தேர்தலெல்லாம் நின்று இருக்கீங்க. சினிமாலேருந்து அரசியலுக்கு தமிழ்நாட்டில் வர்றவங்க புதிது கிடையாது. எஸ். இப்போ விஜய் அவர்களுடைய மாநில மாநாடு பார்த்தீங்களா? மதுரையில் நடந்த 2வது மாநில மாநாடு டிவி. நான் தான் இங்கே இருந்தேனே, நான் எப்படி பார்க்க முடியும்? டிவியில் பார்க்கலையா? டிவியில் இந்த ஃபோனில் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். இட்ஸ் கிரேட், சிம்பிளி கிரேட். ஓகே, லெட் ஹிம் கண்டினியூ. பேசினதெல்லாம் கேட்டிங்களா? ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னது. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னால் அது என்ன தப்பு? அங்கிள் அந்த வயசு அவர் சொல்கிறாரு, நீயும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. சொல்ல மாட்டீங்களா? அப்பா சொல்லுங்க. ஒரு தமிழக முதலமைச்சரா அங்கிள்னு சொல்றது வந்து நாகரிகம். அது என்ன நாகரிகம்? அரசியலும் நாகரிகம். அவர் அங்கிள்னு சொன்னா அங்கிள் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் என்ன தப்பு இருக்குது? சின்ன பையன்லேருந்து பார்க்குறவர். அவர் படங்கள் நடிச்சிருக்காங்க, கூட இருந்திருக்காங்க. அதில் என்ன தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க? என்ன தப்புங்க? அங்கிள் அங்கிள்னு சொன்னாமல் பின்ன என்ன கிராண்ட்பா ஸோ கிராண்ட்பா நான் சொல்கிறீங்க? அவர் ஏதோ பேசுகிற ஃப்ளோவில் சொல்கிறாரு. லெட் ஹிம் சே அங்கிள், லெட் ஹிம் சே டேடி. அப்பா பக்கத்தில் எதிரில் உட்காந்துருக்காரு, அம்மா உட்காந்துருக்காங்க. அவர் போய் அப்பான்னு சொல்ல முடியுமா? அவர் அது என்ன சொன்னார் என்னன்னு எனக்கு தெரியாது. none of my business. But okay, it's all in the game. He's a freshener. Well, welcome. ஆண்டு போண்டு கொட்டை போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களே இருக்கணும் சட்டமா என்ன? புதுசாக ஒரு ஆள் வரக்கூடாதா? என்னமோ வர்றார், பேசுகிறார். பழம் சாப்பிட்றீங்களா? இல்லை வேண்டாம். கூலி பார்த்தீங்களா சார்? உங்கள் பார்த்தேன், குடும்பத்தில் போய் பார்த்தேன். அட்டகாசமாக இருந்தது. அது ஏன் பேட்டரி வே பண்ணாங்கன்னு தெரியல. ஆமாம், பயங்கர இதாக மக்கள் ரசிக்கிறாங்க. என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் தோய்வாக போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு அதான் அவங்களுக்கு மெசேஜ் போட்டேன் லோகேஷ்க்கு. அது அந்த டைட்டில் ரஜினி சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் அந்த பழைய மெத்தட்லேயே இருந்துச்சு. அது அவங்க என்ன நினச்சாங்களோ, ரஜினிகாந்துக்கு இப்படி தான் இருக்கணுங்கிறது பண்ணாங்களோ என்னமோ தெரியல. ஸ்லோவாக அந்த பழைய நேரேஷன் மாதிரி இருந்தது எல்லாம். அங்கே தான் தப்பு. லோகேஷ் கனகராஜன்னா அந்த இது இருக்கணும், அந்த ஆம் பவர் இருக்கணும். என்ன ரிப்ளை வந்தது? பண்ணல, போட்டு விட்டேன். நான் தான் சொல்லுவேன்ல, என் வேலையை செஞ்சிருவேன். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது என் வேலை இல்லை. அவங்களா தொடர்பு பண்ணா ஓகே, இல்லாட்டி செலுத்திக்க நாம் காடி படுத்திக்க நாம் தாடி. ஏன்னா அவரே உங்களுடைய ரசிகர் தானே, உங்களுக்காக தான் கைதி. அது அவர்கிட்ட போய் தான் சொல்லணும். என்ன கைதி வச்சு என்ன வச்சு எடுக்கன்னு போட்டு கார்த்திகை வச்சு எடுத்துட்டாரு. கார்த்தி எப்படி எடுக்கலாம்? நான் என் கதையில்
எப்படி எடுக்கலாம்? உங்களால் சனா கேள்வி கேட்டனால சொல்கிறீங்க கார்த்தி. சரி, மன்சூர் அலிகான் பாவம்ப்பா, குடும்பத்தை கஷ்டப்படுறாரு, அவருக்காக கதை பண்ணியிருக்கிற, நீ போய் அவரை வச்சு எடுனா அவர் ஹீரோ லபக்குன்னு வாங்கிட்டு தானே நடிச்சிட்டாப்புல. எல்லாருமே கதை நல்ல கதையாக இருந்தா என்ன நல்ல கதையாக இருந்தா? நான் ஒரு மனுஷன் கோடம்பாக்கத்தில் நடிகன் இருக்கிறேன், நாய்க்கு டோக்கன் போட்ட மாதிரி நடிகன் எனக்கு தெரியலையா? லோகேஷ் கனகராஜ் கைதி என்னை வச்சு எடுத்தால் தான் அது உண்மையான கைதி. என்னோட வெர்ஷன் வேறு. நான் பொழப்புக்காக சின்ன பண்ண வேஷங்கள் இது ராவுத்தரையா சொன்னது தான். இப்போ நேற்று அதை பார்த்துட்டு எல்லாமே சொன்னது, என்ன சார் நீங்கள் எங்கே இருக்க வேண்டியவங்க, என்ன எங்கே இருக்கணும் அங்கே தானே இருக்கீங்க. இல்லை சார், இந்த படத்தில் நீங்கள் மிரட்டி இருக்கிறத பார்த்தா நீங்கள் எல்லாம் இன்றைக்கி யாரோ நடிகை எங்கேயோ இருக்கான், நீங்கள் இப்படி இருக்கீங்களேன்னு ஆதங்கப்பட்டாங்க. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ராவுத்தரையாவும் சரி விஜயகாந்தும் இதுதான் சொன்னாங்க. அப்போ 3 லட்சம் 5 லட்சம் சம்பளம் வந்தது. டேய் வாங்கி போட்டு நடிடா, வர்றதை வாங்கி போட்டு நீ போய்கிட்டே இரு அப்படின்னாங்க. எனக்கு வேறு வழி தெரியல. குடும்பத்தை காப்பாற்றணும், எல்லாத்துக்கும் செய்யணும், படையெடுக்கணும், இடம் வாங்கணும். அதனால நான் அப்படியே வர்றதெல்லாம் பண்ணிகிட்டே போனேன்னா வரும். ஐ வெயிட்டிங். இப்போ உங்களுடைய ஆல்பத்திலே சொல்லியிருந்தீங்க எல்லா உயிரினத்துக்கும் உண்டானது தான் இந்த உலகம்னு. இப்போ நாய்களுக்கு வந்து கோட் தடை போட்டிருக்காங்க, அதுக்காக நிறைய பேர் போராட்டம்லாம் பண்ணாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்க? இல்லை, அது முழுக்க வரவேற்கப்பட வேண்டியதில்லை. அதாவது நாய்கள் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். வீட்டில் வச்சுக்கிட்டு இப்போ பல பேர் சாப்பிட்றாங்க இல்லையா, அதில் ஆபத்தும் இருக்கு இல்லையா. விலங்கு தானே. இப்போ உதாரணத்துக்கு நான் துபாய் போனேன், இப்போ போனதில் அங்கே பார்த்ததில் ஒரு நாய் அங்கே நீங்கள் பார்க்க முடியாது. இப்படியே 16 வண்டி இப்படி சங்கின்னு போய்கிட்டு இருக்குது. அதில் போட்டிருக்கான் டோன்ட் ஹெசிடேட், கீப் கோயிங். நம்ம ஊரில் இப்படி போட முடியுமா? ஏன் ஸ்பீடாக போகிறேன்னு மண்டையில் அடிப்பான். அங்கே நிப்பாட்டினா ஆக்சிடெண்ட்டு. கீப் கோயிங்னு போட்டிருக்கான் பாருங்கள். அஜ்மான் தாண்டி இந்த பக்கம் துபாய் தாண்டி இங்கே ராசல் கைமா போகிற வழியில் பக்காவாக, ஏன்னா இங்கிட்ட 8 வழி இங்கிட்ட 8 வழி 14 இப்படி கார்கள் போய்கிட்டே இருக்குது. ஒரு நாய் வந்தால் என்ன அவன் குறுக்க? வீட்டிலையும் நாட்டிலையும் போலீஸ்காரங்களே பார்க்க முடியலங்க. 10 நாள் அங்கே இருந்த வரைக்கும் ஒரு என் வேலையை முடிக்கிற வரைக்கும் பார்க்குறேன், ஒரு போலீஸ்காரங்களும் கண்ணில் பார்க்க முடியல. இங்கே இந்த பாட்டு ஹெல்மெட் போட்டு டார்கெட் பண்ணி வசூல் பண்ணுறாங்க. கடைசி ஏர்போர்ட்டு காலையில் 2 மணிக்கு ஏற போகையில் அங்கே 2 போலீஸை பார்த்தேன். அப்பா, துபாய் போலீஸை பார்த்துட்டேன்ப்பா. அந்தளவு சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தால் அது பாட்டுக்கு வேலை நடந்துட்டுருக்கும். இப்போ நாய்கள், இப்போ சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது ஊசி போட்டு கருத்தரை பண்ணிட்டு விட்டுருங்கன்னு. வெளியில் விபத்துக்கள், பல விபத்துக்களுக்கு அதுவும் காரணம், தண்ணி ஒரு காரணம், இந்த மாதிரி இருக்குது. அதனால் வளர்க்கலாம், அவங்க சங்கிலி போட்டு வளருங்க. தெருநாய்களுக்குன்னா அதுக்குன்னு ஒன்று கட்டி விட்ருங்க. இவ்வளோ ஆதங்கப்படுறவங்க வனவிலங்கு ஆர்வலர்கள் ஒரு பர்டிகுலர் இதில் ஒரு காம்பவுண்ட் மாதிரி போட்டு ஜூ எப்படி வைக்கிறோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏரியாக்களில் அந்தந்த ஏரியாக்களில் ஒரு அப்படி விடலாம். இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே வரையில் நாய் இருக்கான்னு கேட்டு வந்தீங்களா இல்லையா? இந்த கேள்வி கேட்கலாமா? நாய் மேலே அவ்வளோ பயம் இருக்குல்ல, மனுஷன் மேலே பயம் இல்லை, நாய் மேலே இருக்குது. சில பேர் திருட்டு பயத்துக்கு அதுக்கு இதுக்கு வீட்டில் வளர்க்குறாங்க, வளர்த்துட்டு போட்டோம், அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. ஆபத்து இருக்குது. அதனால் உயிரினங்களை மேலே ரொம்ப ஒரு பற்று நமக்கு எல்லாம் இருக்கணும் தான். நாய் இன்னொன்று நன்றியுள்ள ஜீவன், அதுக்கு ஈடு இனம் எதுவுமே கிடையாது. பசு, மாடு, ஆடு எல்லாமே நன்றியுள்ள ஜீவன் தான். வளர்த்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இந்த பூனை தான் திருட்டு பூனை. என்ன வளர்த்தாலும் கவுத்து மீனை கவிட்டு கோழி குஞ்சை கவிட்டு போயிடும். எங்கள் வீட்டில் பெரிய எத்தனையோ தடவை கோழி குஞ்சு போட்டாலும் இந்த பூனை திருட்டு பூனை திருட்டிட்டு ஓடிடும். வாங்க மாற்றுங்க டாபிங்க. சரி, இப்போ ஃபைனலாக உங்களுடைய அகம் பிரம்மாஸ்மி, இது பொலிட்டிக்கல் சட்டையர் இருக்கும், சட்டையர் இல்லாமல் இல்லை. இது மக்கள் பார்த்து மக்கள் தான் பேசணும். நானே இதை எழுதியிருக்கேன், இதை பாருங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன போல் முட்டாள் யாருமே இல்லை. அதில் தவறுகள் இருக்கா இல்லையா அது எனக்கு தெரியாது. என் கடன் பணி செய்து கிடப்பதே. நான் ஒரு இசையமைச்சு பாடி ஏதோ எனக்கு தெரிஞ்சது. இது ரொம்ப பழசு. என்னை பார் யோகம் வரும்னு இசை நான் பண்ணது. ஆமாம், அதிரடி இன்னும் இசை நான். ஆமாம், லொல்லு தாதா பராக் பராக் இதுவும் நான். அந்த மாதிரி எப்போல்லாம் இந்த பணம் செய்கிறதோ அப்போல்லாம் ஒரு படத்தை எடுத்துருவேன். வீட்டில் திட்டுவாங்க. கமல் ஹாசன் அப்படி தான் பண்ணுறாங்க.
அதை நான் வரவேற்கிறேன். அவர் அளவுக்கு முடியாது, பெரிய பெரிய படம்லாம் எடுத்து நிற்கிது. அவரோட மருதநாயகம்லாம் வரணும். அது எடுத்த வரைக்கும் கூட தட்டி கொஞ்சம் நடித்து அந்த மருதநாயகத்தை கமல் ஐயா வெளியிடணும். நான் இந்த காணொலி மூலம் வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா அவர் எவ்வளவு ஆக்டிவாக கை காலை வச்சுக்கிட்டு அவர் பண்ணியிருக்காருங்கிறது, அதுலேயே ஓடுற எருமை மேலே தாவி ஏறி இருக்கார். அது நான் அந்த அதிரடிக்கு வெள்ளூர்கிட்ட போய் ஒரு ஏரியில் எடுத்துகிட்டு இருக்கையில் உட்காந்துருக்கையிலேயே கவுத்து விட்டுட்டு எருமை ஓடிடுச்சு. அது எப்போ விடுன்னு தெரியாது. இந்த கையெல்லாம் இங்கே உடஞ்சிருச்சு, இங்கே உடஞ்சிருக்கு, இங்கே 8 நட் போல்டு இருக்குது, ஃபுல்லாக 2 உடஞ்சிருச்சு. பல விபத்துக்கள், காலில் அடிபட்டிருக்கு. இதெல்லாம் அவருக்கு உடம்பெல்லாம் கமல்ஹாசனுக்கு. ஸோ மருதநாயகம் அது எந்த பொசிஷனில் இருந்தாலும் அதை அவர் மிச்சம் கொஞ்சம் கதையை மாற்றி ஏதாவது வெளியிடலாம். அவர் டெல்லி இதில் இருந்து லண்டன்லேருந்து அரசி வந்தாங்களே, தெரியுமா தெரியாதா? இங்கிலாந்து அரசி யார் வந்தாங்க? அவர் ஒரு சமூக நீதி பார்வையுடையவர், மிகச்சிறந்த மாமனிதர். எம்பி ஆயிட்டாரே சார், வாழ்த்துக்கள். அதான் அது ஒன்றும் எம்பிங்கிறது வந்து அவருக்கான பதவியெல்லாம் கிடையாது. கமல்ஹாசன் தான் பெருசே தவிர அந்த எம்பி பதவி பெருசு கிடையாது. அது ஒரு ஏதோ ஒரு சிறப்பு, அவ்வளவுதான் அவ்வளவுதான். கமல்ஹாசன் வந்து எம்பி ஆகிட்டார்னு சொல்கிறதில்ல, அதில் ஒன்றுமே இல்லை. கமல்ஹாசன் எம்பியாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற எம்பிக்களுக்கு தான் மரியாதை, அந்த எம்பி பதவிக்கு தான் மரியாதை. பரவாயில்ல, நான் கமல்ஹாசன் சட்டப்பையிலையும் ஒட்டிக்கிட்டேன். ஆமாம், அவரை முடிஞ்ச உடனே தட்டி விட்டுட்டு நடிப்புக்கு வரணும், இறுதி நாள் வரை அவர் நடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவரோட ரசிகனா. இது வரைக்கும் அவர் கூட நான் பண்ணவே இல்லை. குணான்னு ஒரு படத்தில் வாய்ப்பு வந்தது, குணான்னு படத்தில் வாய்ப்பு வந்தது. காஸ்டியூம்லாம் அளவெடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. என்னை வச்சு ஜனான்னு ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருந்தான், பைத்தியக்காரன். அது எதனால என்ன, எனக்கு குணான்னு எடுக்க போகிறது எனக்கு தெரியாது. அதுவும் பாதியிலேயே நின்றுச்சு. ஒருத்தர் வந்து எடுத்தார், நல்லா எடுத்தார், நல்ல கதை. என்னாச்சுன்னு தெரியல. வடலூர் அண்ட் கம்பெனிஸ் அவர் தான் தயாரித்தார், அவர் இறந்து போயிட்டார். இல்லைன்னா ஜனா, அது எந்த பாத்திரம்லாம் எனக்கு தெரியல. நான் மேனேஜர்கிட்ட எதையும் கேட்கறது கிடையாது. ஆனால் இத்தனை வருஷமா வந்து கமல்ஹாசன் சார் கூட உங்களால் நடிக்க முடியல. ஏன்னா இனிமேல் நடிக்க போகிறோம்ல, அதானே நடக்கும். இனிமேல் இருப்பது தான் கதை. இதுவரை நடிக்காமல் இருந்ததை பெருமையாக நினைக்கிறேன். ஆனால் வெளியில் மீட் பண்ணுறப்ப இதை பற்றி பேசியிருக்கீங்களா பொது நிகழ்ச்சிகளில்? கிடையாது. பார்ப்பேன், எனக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த அதில் இருக்கார் பாருங்க, அந்த ஆர்டிஸ்ட் யூனியன் நல்லதம்பி ஆரம்பிக்கையில் பக்கத்தில் ஐயா நிற்கிறாரு, நான் பக்கத்தில் கருப்பு சட்டை போட்டிருக்கேன். எல்லா நடிகர்களும் அதில் இருப்பாங்க. அப்போது பிழைப்புவாதம் அது இது எந்த காலத்தில் யார்ட்டையும் நான் பேச மாட்டேன். அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் சினிமாவுக்கு வர்றதுக்காக எடுத்ததா இல்லை கேப்டன் பிரபாகரனுடைய ஸ்பாட் மாதிரி இருக்கு? இல்லை, எந்த போட்டோ? அது கேப்டன் பிரபாகரன் ஸ்டில். ஆமாம், சாலக்குடி சாலக்குடி அதெல்லாம் இருக்குது, படத்தில் இருக்குது, எல்லா சீனும் இருக்குது. ஆமாம், துப்பாக்கி பயமா இருக்கு லென்ஸ் பாருங்க, அந்த புஷ்பா மாதிரியே இருக்கும். என்னோட ஜெஸ்டர் எல்லாம் மக்கள் சொன்னாங்க. அவர் ரவி யாதவ் டெல்லியிலேருந்து கேமராமேன் எனக்கு ஃபோன் பண்ணார். மிகப்பெரிய டிஓபியாக இருக்கார், ஹாலிவுட் பாலிவுட் பண்ணிகிட்டு இருக்கார் ரவி யாதவ். அவர் தான் முதல்ல கேப்டன் பிரபாகரன் ஆரம்பத்தில் பண்ணது. அப்புறம் ராஜராஜன் பண்ணாங்க. அவர் ஃபோன் போட்டு, புஷ்பா பார்த்தீங்களா மன்சூர், பாருங்கள் அப்படியே உங்கள் ஜெஸ்டரில் பண்ணுறாரு அல்லு அரவிந்த். அது அது பெரிய ரீச்சான நடிகர், இந்த கால இளைஞர்கள் பட்டாளத்தை வச்சுருக்கிறவர். அந்த பாத்திரமாக நடிக்கையில் அதை மாறித்தான் ஆகணும். இந்த இது என் கால், அதுவும் என் கால், நான் என் கால் மேலே கால் போட்டுக்கிறேன். மரியாதை வேணும்னா வாங்கிட்டு போக சொல்லு கடையில், இந்த மாதிரி பேசியிருப்பார் அவர். அந்த பாடி ஜெஸ்டரும் அந்த எழுத்துட்டு நடப்பார். இந்த மாதிரிலாம் அங்கே பாருங்கள், அந்த ஸ்டில்லை ஒருக்கா எடுத்துருங்க, அதை க்ளோஸ் பண்ணி காமிச்சிருங்க. அதை நான் சொல்லக்கூடாது, அது ஒரு அறியாமையில். நடிகன்னா எல்லாம் கலந்த கலவை தானே. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. அகம் பிரம்மாஸ்மி ஒரு சமூக நீதிக்கான ஒரு பாடல், தனிப்பாடல். இதை இந்தியா ஒன் இந்தியா சேனல் ரசிகர்கள் அனைவரும் கண்டும் கேட்டும் இன்புற வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி.